ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு முக்கியமான ஜோதிட மாத தாள்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது ஆங்கில மாத ராசி பலனை இந்த வீடியோவில் ரிஷப ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம். ஸோ எந்த மாத ஆங்கில மாத ராசி பலனை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன், வாங்க பார்க்கலாம். தற்போது 2025 ஆண்டில் 9வது மாதமான செப்டம்பர் மாதமானது நடந்துட்டுருக்கு. இந்த மாதம் முடியறதுக்கு இன்னும் ஒரு சில நாட்கள் மட்டுமே இருக்குது. இந்த மாதம் முடிந்ததுக்கு பின்னாடி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 10வது மாதம் ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் ஆகக்கூடிய 10வது மாதம் அக்டோபர் மாதம். அக்டோபர் மாதத்துடைய ராசி பலனை தான் இந்த வீடியோவில் ரிஷப ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம். ரிஷப ராசியில் பிறந்த நேயர்கள் உங்களுக்கான அக்டோபர் மாத ராசி பலனை தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சு இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. அக்டோபர் மாதம் சாதாரண மாதம் கிடையாது. இந்த மாதத்தில் கிரகங்கள் எப்படி அமைந்திருக்கோ அதை பொறுத்து தான் உங்கள் ராசிக்கு பலன்கள் கிடைக்கும். கிரகங்கள் சாதகமான முறையில் அமைஞ்சால் சாதகமான பலனும், கிரகங்கள் பாதகமாக அமைஞ்சால் பாதகமான பலனும் கிடைக்கும். அது கிரகங்கள் எப்படி அமைதோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும். அதனால் கிரகங்கள் அமையிறது என்னங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க. நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளுக்கு காரணமே நவக்கிரகங்கள் தான். நம்ம நம்பினாலும் நம்பாட்டியும் அதுதான் உண்மை. ஸோ அதனால் ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு மாத ராசி பலனை நான் ஷேர் பண்ணிட்டு தான் வந்துட்டுருக்கேன். நிறைய பேருக்கு இப்போ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுனால ஒவ்வொரு மாத ராசி பலனை தெரிஞ்சுக்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறீங்க. அந்த வகையில் அக்டோபர் மாதத்துடைய ராசி பலனை இந்த வீடியோவில் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அக்டோபர் மாத ராசி பலன் ரிஷப ராசிக்காரங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு பொது பலனில் என்னென்னங்கிறத ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலன் கிடைக்குங்கிறத ஷேர் பண்ணுறேன். ஸோ எல்லாத்தையுமே தெளிவாக இந்த வீடியோவில் ரிஷப ராசிக்காரங்க தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. ஃபஸ்ட்டு கிரக மாற்றங்கள் என்னென்னங்கிறத வாங்க பார்க்கலாம். அக்டோபர் மாதம் பல கிரக மாற்றங்கள் நடக்கிறதுனால அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு வர வாய்ப்பு இருக்குது. உங்கள் ஆசைகளும் நிறைவேறும், நினைத்ததும் நடக்கும். அந்த மாதிரி சூழ்நிலை தான் உங்களுக்கு இருக்குது. ஆக்சுவலி கிரகங்களுடைய இந்த மாற்றமானது பெரும்பாலான ராசிகளுக்கு சாதகமான மற்றும் அனுகூலமான பலன்களை கொடுக்க இருக்குது. அதில் குறிப்பாக கடந்த சில வாரங்களாக அவதிப்பட்டு வந்த குறிப்பிட்ட சில ராசிக்காரங்களுக்கு இந்த அக்டோபர் தொட்டதெல்லாம் பொன்னாகும், நினைத்த காரியங்கள் நிறைவேறும். ஸோ அதுக்கு கூடிய யோகம் இந்த மாதம் ஏற்படும். உங்கள் ராசிக்காரங்களுக்கு அக்டோபர் மாதம் அதிர்ஷ்டம் அதிகரிக்குமா, பணவரவு திருப்தியாக இருக்குமா என்பதை தான் சொல்ல போகிறேன். தெளிவாக இந்த வீடியோவில் எல்லாத்தையுமே ரிஷப ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. அக்டோபர் 2025 கிரக பயிற்சி மற்றும் ராசி பலனை தான் ரிஷப ராசிக்கு உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். வேத ஜோதிடத்தின்படி அக்டோபர் மாதம் மிகவும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுது. அக்டோபர் மாதம் சில கிரகங்கள் பலமாகவும் சில கிரகங்கள் பலமிழந்தும் காணப்படுது. இந்த மாதம் பல முக்கிய கிரகங்களுடைய பயிற்சி நடக்குது. இதுதான் 12 ராசிக்காரங்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துது. இந்த மாதம் குரு, புதன், செவ்வாய், சுக்கிரன் இவங்க பயிற்சிகள் நடக்குது. இது நவபஞ்சம, மல்விய, ருட்ச யோகம் போன்ற ராஜ யோகங்களை உருவாக்குது. கிரகங்களுடைய இந்த மாற்றமே பெரும்பாலான ராசிகளுக்கு சாதகமான மற்றும் அனுகூலமான பலன்களை கொடுக்க இருக்கு. இதில் குறிப்பாக கடந்த சில வாரங்களாக அவதிப்பட்டு வந்த குறிப்பிட்ட சில ராசிக்காரங்களுக்கு இனி தொட்டதெல்லாம் பொன்னாகும், நினைத்த காரியங்கள் நிறைவேறும், அதுக்கான யோகம் ஏற்படுது. ஸோ உங்கள் ராசிக்கு அக்டோபர் மாதம் அதிர்ஷ்டம் அதிகரித்து பணவரவு திருப்தியாக இருக்குமா என்பதை தான் சொல்ல போகிறேன். ஸோ உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பொது பலனில் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு டீப்பாக என்னென்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ரிஷப ராசியில் பிறந்த நேர்கள் உங்களுக்கு இந்த மாதம் ராசி அதிபதி இருக்கிறார்ல சுக்கிரன், அவர் சஞ்சாரம் சூப்பராக இருக்குது. ஸோ எந்த காரியத்தை செய்து முடிப்பதில் வேகங்கிறது உங்களுக்கு ஏற்படும். முயற்சிகள் நீங்கள் செய்ய செய்ய அது கைகூடும். பகைவர்களால் ஏற்படக்கூடிய தொல்லைகளை ஈஸியாக சமாளிப்பீங்க. புதிய நண்பர்களோடு பழகும்போது மட்டும் கவனம் தேவை. தொழில் வியாபாரம் நிதானமாக நடக்கும். கடன் விவகாரங்கள்லாம் கட்டுக்குள்ளே இருக்கும். புதிய ஆர்டர்களுக்கான முயற்சிகள் செய்தீங்கன்னா சாதகமான பலன் இந்த மாதம் தரும். உத்தியோகத்தில் இருப்பவங்க வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டியது இருக்குது. அலுவலக பணிகள் மூலம் டென்ஷன் உண்டாகும்.
குடும்பத்தில் இருப்பவர்களோடு கோபமாக பேசுவதை தவிர்ப்பது நல்லது. இல்லைனா அது உங்களுக்கு தான் பெரிய ஆபத்தில் போய் முடியும். அப்புறம் கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதங்கள் ஏற்படலாம். பெண்களுக்கு கூட அடுத்தவர்களுடைய பிரச்சனைகளில் தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஆனது இந்த மாதம் ஏற்படும். அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும். மேலிடத்தில் இருக்கக்கூடிய உரசல்கள் அகலும். மாணவர்களுக்கு கல்வியை பற்றிய டென்ஷன் ஏற்பட்டு நீங்கும். பாடங்கள்லாம் ஒரு முறைக்கு இருமுறை படித்து புரிந்து கொள்வது நல்லது. அப்போ தான் மனசுக்குள்ளே நிற்கும், எக்ஸாமில் ஈஸியாக இருக்கும். பரிகாரம் பொதுவாக அஷ்டலட்சுமிகளை வணங்கி வர மனதைரியம் கூடும், பண கஷ்டம் குறையும், குடும்பத்தில் சுபிட்சம் ஏற்படும். அதிர்ஷ்ட கிழமை புதன் வெள்ளி. சந்திராஷ்டம தினம் 9-10. அதிர்ஷ்ட தினம் 2, 3, 29, 30, 31. ஸோ பொது பலனில் உங்களோட ராசிக்கு இதுதான் பலன் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. இப்போ உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலன் நீங்கள் பெறுவீங்க அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத ரிஷப ராசிக்காரங்க தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ரிஷப ராசி கார்த்திகை 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாதம் மற்றவர்களால் அமைதியின்மையானது உண்டாகலாம். அடுத்தவர் பேச்சை கேட்பதை குறைப்பது உங்கள் ராசிக்கு நல்லது. குடும்பத்தில் இருப்பவர்களோடு வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டும், அதுதான் நல்லது. சிலருக்கு இடமாற்றம் உண்டாகலாம். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து பேசுவது நல்லது. தொழிலில் கூட வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவங்க திட்டமிட்டபடி செயலாற்றினீங்கன்னா வெற்றியை எட்டி பிடிப்பீங்க. வியாபார போட்டிகள் மொத்தமாக உங்களுக்கு குறையும். ஆனால் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை வேண்டும். மேலிடத்தில் இருக்கக்கூடிய உரசல்கள் அகலுவதற்கு அதுதான் ரொம்ப தேவை. மாணவர்களுக்கு கல்வியை பற்றிய டென்ஷன் ஏற்பட்டு நீங்கும். பாடங்களெல்லாம் ஈஸியாக்கணும்னா ஒரு முறைக்கு இருமுறை படித்து புரிந்து கொள்வது நல்லது. ஸோ கார்த்திகை 2, 3, 4 பாதங்களில் பிறந்த ரிஷப ராசிக்கு இதுதான் பலன் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நெக்ஸ்ட் ரோஹிணியில் பிறந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு இந்த மாதம் எதிர்பாராத செலவுகள் உண்டாகலாம். ஸோ திட்டமிட்டு செயல்படுவது நல்லது. உறவினர்களோடு தேவையற்ற வாக்குவாதம் உண்டாகலாம். வாகனங்களில் செலவும் ஏற்படும். அதே சமயம் நண்பர்களிடமிருந்து பிரிவு, உடல் சோர்வு உண்டாகலாம். மூத்த சகோதரர்கள் உடல்நலத்தில் கவனம் தேவை. மாணவர்களுக்கு கூடுதலாக பொறுப்புகள் சேரும். கல்வியில் நாட்டமானது அதிகரிக்கும். கவனமாக படிப்பது நல்லது. பொருளாதார சிக்கல்கள் ஏற்பட்டு நீங்கும். அதனால் அதில் ரொம்ப உஷாராக இருக்க வேண்டும். கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதங்கள் ஏற்படலாம். பெண்கள் அடுத்தவர்களுடைய பிரச்சனைகளில் தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு அதிர்ஷ்டம் வர வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளும். அப்போ தான் அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் நிலைத்து இருக்கும். ரோஹிணியில் பிறந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கு இதுதான் பலன். இதற்கேற்ப நடந்து பலனடைங்க என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு மிருகசீரிடம் 1, 2 பாதங்களில் பிறந்த ரிஷப ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் நீங்கி விருத்தி அடையும். பொருட்களெல்லாம் வெளியூருக்கு அனுப்பும்போது கவனம் தேவை. உத்தியோகத்தில் இருப்பவங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்துல கவனமோடு பழகுவது நல்லது. பேச்சு திறமையால் காரியங்கள் எளிதாக செய்து முடித்து வெற்றி காண்பீங்க. சரியான நேரத்தில் உறங்க முடியாத சூழ்நிலை உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனக்கசப்பு மாறும். அதனால் மனக்கசப்பு மாறும்போது என்ஜாய் பண்ணிக்கணும். ஸோ உங்களுக்கு இந்த மாதம் ராசியாதிபதி சுக்கிரன் எந்த காரியத்தையும் செய்து முடிப்பதில் வேகத்தை கொடுப்பாரு. முயற்சிகள் அதனால் கைகூடும். பகைவர்களால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் சமாளிப்பீங்க. புதிய நண்பர்களோடு பழகும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். தொழில் வியாபாரத்தெல்லாம் கூட சூப்பராக இருக்கும். கடன் விவகாரங்கள்லாம் கூட கட்டுக்குள் இருக்கும். ஸோ உங்களோட ராசிக்கு நட்சத்திரத்துக்கு இதுதான் பலன். இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஸோ ரிஷப ராசிக்காரங்க உங்களுக்கு பொது பலன் என்ன, உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலன் அப்படிங்கிறது எல்லாமே தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. நீங்கள் இதை பார்த்து பலனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் ரிஷப ராசிக்காரங்க இதை பார்த்து பலனடையட்டும்.
இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற மற்ற அப்டேட்டான வீடியோ உடனுக்குடனே தெரிஞ்சு கொள்ளலாம். நன்றி.